ஆவியானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையில் உம்முடைய சமூகத்திலே பாடல் மூலமாக, துதி ஸ்தோத்திர ஆராதனை மூலமாக, அருமையான பிள்ளையுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக நாங்கள் ஆராய்த்து மயப்படுத்தும் கிருபை தந்தபடி நாங்கள் மெய் போற்றுகிறோம். தேவ சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களை ஆசீர்வதித்து தருவீராக. தேவாவியான தொடர்ந்து எங்களோடு நீ பேசுவீராக. சகல தடைகளையும் கத்த நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்றைய தினம் மாலையிலே இருக்கிறதான ஞான ஆராதனையும் கத்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய அந்த ஒவ்வொரு தனித்தனியாக வேறு வேறாக குடும்பம் குடும்பமாக கத்த தொட்டு ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோர் முதியோர் யாவரோடு தேவ சமம் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உள்ள பகுதியை கத்தரே பொறுப்படும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமமாக முதற்பலங்கள் யாவற்றிலும் அதிகமான பலங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, பிள்ளைடைய தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை யாவற்றிலும் என்னுடைய கிருபை பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை தேவன் தாமே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி உட்காருவோம். இந்த மகிமையான ஆசீர்வாதமான இந்த வேளையிலே தேவனை நாம் மையப்படுத்த ஆராதிக்க தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்து தேவன் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டு நன்மையான காரியங்கள் நமக்கு செய்தார். கடந்த நாளிலே 3 நாட்கள் விசேஷமான கூட்டம் இருந்தது. அநேகர் கலந்து கொண்டீர்கள். இந்த நாளிலே கடந்த நாளிலே சொன்னது போலவே இந்த ஞானஸ்நானத்துக்கு தகுதியுள்ளதான ஆத்மாக்கள் இன்றைக்கு எடுக்க இருக்கிறார்கள். இங்கிருந்து 3 மணிக்கு சரியாக இங்கிருந்து கிளம்புவோம். வாகனம் உள்ளவர்கள் வாகனத்திலே வாருங்கள். மற்றவர்கள் இங்கே வண்டியை வாகனம் இருக்கிறது, அதில் வரலாம். நாம் சேர்ந்து போய் ஒரு 3:30 மணி 3:45 நமக்கு ஆராதனை தொடங்கி அங்கே ஆராதனை நடத்தி தொடர்ந்து அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து திரும்பி வரலாம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்தட்டும். நீங்கள் வீடுகளுக்கு போயிட்டு குறிக்கப்பட்ட நேரத்தில் தயவு வாருங்கள். உங்கள் யாவருக்கும் பொதுவான ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்போதுமே என்னுடைய முகத்தை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் போதகருக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறேன்.